கூறுவது உனக்கு சரியாக புரியவில்லையா? இவர்களுக்கு விவரமாக கூறினால்தான் புரியும். ஆண்கள் இந்த உலகத்தை ஆள பிறந்தவர்கள். ஆண்கள் பலம் பொருந்தியவர்கள், பெண்களோ பலகீனமானவர்கள். நீ கூறுவது தவறு. புருஷர்களால் முடியும் என்றால் எங்களாலும் முடியாதா? பெண்களாலும் அது சாத்தியமாகும். உங்கள் முடிவு நெருங்கிவிட்டது. மகாதேவனால் முடியும் என்றால் மகாதேவியாலும் நிச்சயம் முடியும். இன்று உங்கள் முன்னால் நிற்பது சக்தி அல்ல. தைரியம் இருந்தால் என்னுடன் மோதி பாருங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? போர் புரிய தயக்கமா அல்லது பயமா? என்னவாயிற்று? ஆண்களால் தான் முடியும் என்று ஆணவம் கொண்டாயே. சக்தியானவள் காளியாக மாறும்போது ஆண்களை விட அவள் பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் மாறிவிடுவாள். பலசாலியான அசுரர்களே, பெண்களை அபலை என்று ஏளனம் செய்தீர்கள் அல்லவா? வாருங்கள். எனக்கு உங்களுடன் எந்த விரோதமும் அல்ல. நான் தங்களது எதிரியும் அல்ல. பெண்களை ஏளனமாக பேசிய பொழுதே நீங்கள் பெண் இனத்தின் நிரந்தர எதிரியாகி விட்டீர்கள். பெண்ணால் முடியாதது எதுவும் இல்லை. ஏளனப்படுத்தியவர்களை பெண் என்ன செய்வாள் தெரியுமா? வேண்டாம், விட்டு விடுங்கள். தெரியுமா? அதற்கான தண்டனை தெரியுமா? பெண்ணானவள் கருணை காட்ட வேண்டும். கருணை என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் மூடனே. வேண்டாம்.
இந்த யுத்தத்தில் வெற்றி நமக்கே. இந்த சண்டு மண்டு அசுரர்களை அழித்த தாயானவள் இன்று முதல் சாமுண்டியாக போற்றப்படுவாள். தேவி சாமுண்டேஸ்வரி, தேவி சாமுண்டேஸ்வரி. என்ன இது? அரக்கர்கள் அழியவில்லையா? அரக்கர்களை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. அவர்கள் தலையை கொய்து மாலையாக அணிய வேண்டும். பெண்மை மேன்மையானது மட்டுமல்ல, அதுதான் உங்களை என்றும் காக்கும் சக்தி. நான் உங்கள் அனைவருக்குள்ளும் ஒளிந்திருக்கும் சக்தி. யுகம் யுகமாக பெண்ணின் அருமை தெரியாமல் அடிமையாக இருந்தோம். நமக்கு எதிராக அநீதி தலை தூக்கும் பொழுது பயந்து விலகிச் செல்லாமல் ஆவேசம் கொள்ள வேண்டும். உங்கள் எதிரியை அழிக்க வேண்டும். இந்த பூமியில் ஜனித்த எந்த உயிரும் பெண்ணாக இருந்தாலும் அவள் அபலை அல்ல, அவளும் ஓர் உயிர்தான். அந்த ஒவ்வொரு உயிருக்குள்ளும் சக்தி இருப்பாள். காக்கும் தெய்வம் காளை உங்கள் துணை நிற்பாள். பயம் எனும் இருளில் இருந்து தைரியம் எனும் வெளிச்சத்திற்கு வாருங்கள். உனது பயத்தை விட்டுவிடு லட்சுமி. அந்த நாராயணன் உன்னுள்ளும் இருக்கிறார். சரஸ்வதிக்குள்ளும் அந்த பிரம்மன் இருக்கிறார். சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள். உன்னுள் இருக்கும் பெண்மையை புரிந்து கொண்டால் அது ஜுவாலையாக உன்னிலிருந்து வெளிப்படும். அனைத்து சக்திகளும் ஒன்றாகி அந்த சக்தியின் மூலம் அரக்கர்களை அழிக்க வேண்டும். முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இருள் அரக்கர்களின் முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சண்டுவும் மண்டுவும் தேவர்களின் தலைகளை எனக்கு பரிசாக அளிக்கப் போகிறார்கள். நமது சாம்ராஜ்யமே வெற்றியில் பூரிக்கப் போகிறது. சண்டு மண்டுவின் சரீரங்களா? இல்லை, இது எவ்வாறு நேர்ந்தது? எவ்வாறு என கேள்வி கேட்பதில் அர்த்தமில்லை.
கேள்வி என்னவென்றால் இவர்களின் நிலைக்கு காரணம் யார்? அசுரர்கள் அழிய வேண்டியவர்கள். தேவி சக்தியின் வடிவமாக தெரிகிறார். அன்னையின் இந்த கோர தாண்டவத்தை பார்ப்பதற்கு மனதிற்குள் இனம் புரியாத பயம் எழுகிறது. வேகத்தினால் எதையும் செய்ய முடியாது. விவேகத்தினால் செயல்பட வேண்டிய நேரம் இது நிசும்பா. இதோ நன்றாக பார். சாதாரண வரம் பெற்றவர்கள் சண்டு மண்டுவை அழிக்க இயலாது. அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். பார், நன்றாக பார். இது சாதாரண தேவர்களின் காரியமாக தெரியவில்லை. ஏதோ பெரும் சக்தியாக இருத்தல் வேண்டும். கைலாயத்தையே இருளில் மூழ்க வைக்க முதலில் நம் எதிரிகளை அழித்து அவர்களை சாம்பலாக்க வேண்டும். மகாதேவனா, நிசும்பா, என்ன ஒரு ஆச்சரியம்! கைலாயத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் மகாதேவன் காண்பதற்கு பல யுகங்கள் தவம் இருந்தாலும் கிட்டாத இந்த வாய்ப்பானது இன்று இந்த அசுரலோகத்திற்கு கிட்டியுள்ளது. மரண பயமா மகாதேவா? பயம்தான் இங்கு அழைத்து வந்ததோ? மரணம், காலன், இந்த சிவனே எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். தடை ஏதும் இல்லை. மார்க்கத்தை காட்டவே வந்தே. மரணத்தின் மடி உன்னை அழைக்கிறது. கைலாயத்தில் தியானத்தில் இருக்க வேண்டிய சிவன் இங்கு வந்து பிதற்றுகிறான். மறக்க வேண்டாம், என்னை வெல்ல எந்த ஒரு ஆண்மகனும் பிறக்கவில்லை. அதை அறிந்துமா இங்கு வந்திருக்கிறாய்? பெற்ற வரத்தின் தலைக்கணத்தால் மிகவும் உயரத்திற்கு செல்ல எண்ணுகிறாய் நீ. தவறி கீழே விழுந்தால் மரணம் என்பது நிச்சயம். அதை புரிந்து கொள். தவறு புரிந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் தண்டனை, இல்லையேல் மரணம் நிச்சயம் கிட்டும். தண்டனை கொடுக்கக்கூடியவன் நான் ஒருவனே. என்னை வெல்ல யாராலும் முடியாது. இருப்பினும் சண்டு மண்டுவை அழித்தவர்களை நான் அழிக்காமல் விடமாட்டேன். நன்கு காது கொடுத்து கேளுங்கள் மகாதேவா. எந்த நிலை ஏற்பட்டாலும் சரி, கைலாயத்தின் பார்வதி தேவி என்னுடைய ராணி ஆவார். அத்தோடு உங்கள் பராக்கிரமத்திற்கு ஒரு முடிவு கிடைத்துவிடும்.
பிறகு எனக்கும் பார்வதிக்கும் விவாகம் நடக்கும். எங்கள் விவாகத்தின் போது ஆனந்த தாண்டவம் புரிய அவசியம் தாங்கள் வர வேண்டும். பலரை கணவனின் முன்பு அவனது மனைவியை தவறாக பேசினால் அவன் சாம்பலாகிவிடுவான். அதில் நீ மட்டும் விதிவிலக்கு அல்ல. உன் தலை சாம்பல் பொடியாகட்டும். சண்டு மண்டின் நிலையை கண்டும் கூட நீ இன்னும் உணரவில்லையா? நீ அழியப் போகும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை அழிக்கும் சக்தி இப்போது உருவாகிவிட்டது. உனது தலையை கொய்ய வருகிறாள் மகாகாளி. நீ எங்கும் தப்பிச் செல்ல முடியாது. நீ இங்கு வாதம் செய்து கொண்டிருக்கும் வேளையில் அங்கு உன் சேனைகளை அவள் வதம் செய்து கொண்டிருக்கிறாள். மகாகாளியின் சக்தியால் நீ அழியப் போவது உறுதி. இன்று உன்னுடைய குருதியே அந்த மகாகாளிக்கு அமிர்தமாகும். அப்படியா? அது அவ்வளவு சுலபம் அல்ல. எந்த சக்தியாலும் எங்களை அழிக்க முடியாது. உன் அழிவு ஆரம்பமாகிவிட்டது முருகனே. இந்த சிருஷ்டியில் மிகவும் பலம் பொருந்தியவள் அவள். நீங்கள் இருவரும் அறியாமையால் கைலாயத்தின் அமைதியை நிலைகுலைத்து விட்டீர்கள். நீங்கள் இருவரும் புரிந்த குற்றத்திற்காக நிகழவிருக்கும் அவலத்திலிருந்து மீள அறிவை பயன்படுத்துங்கள். சிந்தியுங்கள். உங்களை அழிக்க வல்ல மகாகாளி ஒன்றும் சாதாரணமானவள் அல்ல. அவள் சக்தியின் சொரூபம். பலரை அழிப்பதில் ஆணவம் கண்ட நீ உன்னுடைய அழிவை இன்னும் சற்று நேரத்திலேயே காணப்போகிறாய். இன்னும் என்ன யோசனை சகோதரா? மகாதேவன் நாம் இரத்த வெள்ளத்தில் மூழ்கப் போவதாக கூறினான். அதற்கு முன் நாம் அதை செய்துவிட்டால் சில நேரத்திற்கேனும் தாங்கள் யோக நித்திரையில் ஆழ்ந்திருக்க வேண்டும் என்று கூறியது உண்மைதான். நானும் தியான நிலையில்தான் இருந்தேன். ஏன் என் தியான நிலையை விட்டு யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த உங்களை எழுப்பினேன் என்று உங்களுக்கு புரியவில்லையா? தங்களின் ஒவ்வொரு காரியத்திற்கும் காரணம் இருக்கும் என்பதை நான் அறிவேன். சும்பன் நிசும்பனின் ஆட்களை காளி தேவி அழித்து விட்டாள். கைலாயத்தில் இருள் சூழ வைத்தவர்கள் அவர்கள். இருள் விலகவில்லை, இனிமேல் தான் ஆரம்பமாகப் போகிறது. மகாதேவா. ஆம் நாராயணா, நாம் சர்வமும் அறிந்தவர்கள். காலச்சக்கரத்தின்படி நாம் முன்னோக்கி செல்லும் போது மகாகாளியின் சக்தி அவதாரத்தால் என்ன செய்யப் போகிறாள் என்பதை எவரும் அறியார். அவரை தடுப்பது என்பது நம்மால் ஆகாத காரியமா? மகாதேவா, காளி தேவியிடம் நாம் எடுத்துரைத்தால் அவர் கேட்க மாட்டாரா? அதற்கு காளி நான் கூறுவதை கேட்க வேண்டுமே. தன் கருத்தில் மட்டுமே நிலையாக இருக்கிறாள். நாம் தான் உண்மையை உணர்த்தியாக வேண்டும். நிகழவிருக்கும் விபரீதங்களை தடுக்க. யுத்தத்தில் நாம் ஜெயித்து விட்டோம். இருப்பினும் மகாகாளியின் உக்கிரம் குறையவில்லையே. இதற்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும்? எனக்கென்னவோ பெரும் விபரீதம் ஏற்படும் என்று தோன்றுகிறது. அவளை அழித்து வீழ்த்துவதை விட்டுவிட்டு எங்கு செல்கிறீர்கள்? வெற்றி பெறுவதற்கு சில சமயம் பின்னோக்கி செல்ல வேண்டும். யோசித்துப் பார்.
மகாதேவன் நம்மை கொல்ல வரவில்லை, நம்மை எச்சரிக்கவே இங்கு வந்துள்ளான். அவ்வாறு இருக்கையில் மகாதேவனே வியக்கும் அளவிற்கு சக்தி உள்ளவள் அவள். அவன் கூறுவது சரியே. அவளிடமிருந்து நம்மை காத்தது நமது வரமே. இப்போதே ஆணையிடுங்கள், அந்த மகாகாளியை அழித்து விடுகிறேன். இல்லை, உன்னையும் நான் இழக்க விரும்பவில்லை. நான் செய்ய போகும் காரியத்தால் மகாதேவியின் சக்தி ஒன்றுமில்லாமல் போகப் போகிறது. அப்படி என்ன செய்ய போகிறீர்கள்? பார், யார் என்னை அழைத்தது? எதற்கு அழைத்தீர்கள்? அடக்க இயலாத பல சக்திகளை கொண்டவனே, இந்த சும்பன் தான் உன்னை அழைத்தது. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஒருவரின் சக்தியை அழிக்கப் போவதின் மூலமாக உனக்கு ஆனந்தம் கிடைக்கப் போகிறது. அது மகா காளி. உத்தரவு. உங்களுடைய இரத்தமானவன் யுத்தம் செய்ய தயாராக உள்ளேன். ஆம், அவளது சக்தியை மட்டுமே நீ அழிக்க வேண்டும். ஏனெனில் அவள் எனக்கு சொந்தமாக போகிறவள். ஸ்ரீலோகபதி சும்பனின் ஆசையை பற்றி கூற வந்தேன். மகாராஜா சும்பனை விவாகம் செய்ய வேண்டும். கைலாயத்திற்கு வந்து உரையாடியது நீதானே? நீதானே கூறினாய் பெண்ணானவள் ஆணுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான், வேறு எதற்கும் இல்லை என்று. இல்லை, வேண்டாம். சத்தியம் உரைக்கிறேன் கேள். பெண்ணானவள் பணிவிடை செய்வதற்கு மட்டுமல்ல, உன்னை போன்ற அரக்கர்களை வதமும் செய்வார். வேண்டாம், விட்டுவிடுங்கள். வேண்டாம், என்னை விட்டுவிடுங்கள். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். மிகவும் கடுமையான சூழல் நெருங்கிவிட்டது பார்வதி. உன்னை நீயே காத்துக்கொள்ள வேண்டும். மகாகாளி போற்றி! மகாகாளி போற்றி! போற்றி!
யார் இந்த மூர்க்க அரக்கன்? யாருடைய சேனைகளை நாம் அழித்தோமோ அவன் தனியாக உன்னை அனுப்பி வைத்திருக்கிறானா? நீதான் சண்டு மண்டு இருவரையும் அழித்து அவர்கள் தலையை கொய்து மாலையாக அணிவித்துக் கொண்ட மகா காளியா? அந்த மாலையில் இப்பொழுது இன்னொரு தலையும் சேரப் போகிறது. இதற்கு பதிலை சற்று நேரத்தில் கூறுகிறேன் மூர்க்க ஸ்திரீயே. ஜெயிக்கப் போவது பெண்மையின் வன்மையா இல்லை ஆண்களின் ஆதிக்கமா என்று. உன்னை போன்றவனை அழிப்பது மகா காளி போன்ற சக்தி படைத்தவருக்கு கடினம் அல்ல. முட்டாள் அரக்கனே, இவனுடைய பிரேதத்தில்தான் நம் அனைவரின் காரியமும் சித்தி அடையும். பெண்களின் சக்தியை குறைவாக மதிப்பிடும் உங்களை போன்றவர்கள் பெண்களின் சக்தியாலே அழிய போவது உறுதியாகும். என்னையே அழித்துவிட துணிந்தீர்களா? என் ரத்தம் உறையாமல் என்னை யாராலும் அழிக்க இயலாது. எங்கெல்லாம் என் ரத்தம் சிதறுகிறதோ அங்கெல்லாம் இந்த மகா காலன் முளைப்பான். உங்கள் அழிவு ஆரம்பம். மகா காலனின் வரமானது. என்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் என்னுடைய உயிர் உள்ளது. என் ரத்தத்தை சிதற வைக்க நினைத்தால் பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும். இப்போதுதான் எனக்கு ஆனந்தம். என்னை பழி வாங்குவது மகாதேவனால் முடியாத காரியம். நம்முடைய வரத்தினால் மகாதேவன் வாயடைத்து சென்று விட்டான். யுத்த களத்திற்கு செல்ல வேண்டும் சகோதரா. அவசரம் வேண்டாம் நிசும்பா. வரம் பெற்றிருந்தாலும் விவேகம் அவசியம். தங்களுக்கு ஏன் இந்த தயக்கம்? யுத்தத்தில் தலை போய்விடும் என பயமா? என்னை எதிர்க்கும் அளவிற்கு நிச்சயம் அவளுக்கு துணிவிருக்காது. நமது சேனையை அழித்து அவளை நிச்சயம் நான் விடப்போவதில்லை. என்னவாயிற்று மகாகாளி? சாந்தமாக முடியவில்லையா? என் ஒரு துளி ரத்தம் மீண்டும் ஒருவனை உருவாக்கும். இந்த யுத்த களத்தில் உங்களுடைய ரத்தம் வெள்ளப்பெருக்காக ஓடப் போகிறது.
நீ அழித்தவர்கள் என்னுடைய பிம்பங்களே. ஆகையால் உன்னுடைய சக்தி என்னை அழிக்கவில்லை மகாகாளி. மகாகாலனோடு நிசும்பனம் வந்து விட்டான். இப்பொழுது என்ன நேரப் போகிறது? சமயம் நெருங்கிவிட்டது. மகாகாளியின் அழிவு நெருங்கிவிட்டது. உன் அழிவை காண அனைவரும் ஆவலாக உள்ளோம். இந்த மகாகாலனை எதிர்ப்பவர்கள் எதிரே நிற்க இயலாமல் ஒழிந்து விடுவார்கள். நான் தனியாகவே உன்னை அழித்து விடுவேன். ரத்தத்தில் பிறந்தவன் நான். நான் மகாகாளி. மென்மையானவள் அல்ல, காளி. அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். அசுரர்களை அழிப்பதற்கு வந்திருக்கிறேன். இனி என்ன செய்வது மகாதேவா? காத்திருப்பதை தவிர வேறு வழி இல்லையே நாராயணா. காத்திருப்போம். காளி தன் சுயரூபத்தை அறிந்து கொள்கிறாளா இல்லையா என்று காண்போம். அதிபயங்கரம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதை தடுக்க எந்த வழியும் இல்லையா? பார்வதியின் இந்த உக்கிரத்தை நாம் குறைக்கவில்லை என்றால்
சிருஷ்டி அழிவது நிச்சயமாகும். அழிவே ஆரம்பமாகும் நாராயணா. மகாகாளியாய் அங்கு எதிரிகளை வதம் செய்து கொண்டிருக்கிறாள். பொறுத்திருந்தே பார்வதியை தடுக்க வேண்டும். உன்னை நீயே உணர்ந்து கொள்வதென்பது உனக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சையாகும். பெண்ணின் சக்தி என்ன என்பதை உணர்ந்து கொண்டு விட்டாய். இதைத்தானே சிருஷ்டி முழுவதிலும் தேடினாய். இப்பொழுது உன் ஆவேசத்தை உன்னால் மட்டுமே தடுக்க முடியும். சாந்தமடைவாய் காளி. நடந்து கொண்டிருப்பது நாம் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக உள்ளதே மகாதேவா. காளி ஏன் சாந்தமடையவில்லை மகாதேவா? காளியின் ரூபத்தில் இருப்பது பார்வதியின் குருதியே அல்ல. இப்பொழுது அவளின் ஆத்மாவானது குரோதத்தால் நிறைந்துள்ளது. இச்சமயம் நன்மை தீமை பற்றி அவள் அறிவது சாத்தியமல்ல. என்ன செய்கிறாள் என்பதையும் அவள் அறிய மாட்டாள். அப்படியெனில் இதற்கு முடிவின் ஆரம்பம் தொடங்கிவிட்டது. தேவராஜனாகிய நான் தாங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சுவாமி, இங்கு பிரளயம் நடக்கப் போகிறது. தாயின் கோர தாண்டவத்தை காண இயலவில்லை. இந்த அகிலத்தை காப்பாற்றுவது கடினம்தான். வாருங்கள், இங்கிருந்து நாம் செல்ல வேண்டும். வாருங்கள் மகாராஜா, உயிர் பிழைப்பதை பெரிது. வாருங்கள், வாருங்கள்.
கண் முன்னரே இத்தகைய பேரழிவு நடக்கக்கூடாது மகாதேவா. அமைதி கொள்ளுங்கள் தாயே. என்ன ஒரு சக்தி! பாதாளத்தின் தூண்கள் இடிந்து விழுகின்றனவே. யார் வருவது? நான் அவரை அமைதி கொள்ளச் செய்தாக வேண்டும் மகாதேவா. அனைவரையும் காக்க வேண்டியது என் கடமை. நான் சென்றே தீர வேண்டும். பார்வதி என் சகோதரியாவாள். என் கோரிக்கைக்கு செவி மடுப்பாள். இப்பொழுது அவள் பார்வதி அல்ல, காலனின் ரூபத்தில் உள்ள மகாகாளி. சிருஷ்டியை காலன் அழிக்கும் நேரம் இன்னும் வரவில்லை மகாதேவா. பார்வதியை நான் தடுத்தாக வேண்டும். நில் பார்வதி. நாராயணா, நாராயணன் நிச்சயம் அவரை அமைதி கொள்ளச் செய்வார். உன்னை நீ அறிந்து கொள் பார்வதி. உன்னை அறிந்து கொண்டால் அனைவருக்கும் உத்தமமாகும். இதில் தவறு ஏதுமில்லை. உன் கோபக்கனலை குளிரச் செய் பார்வதி. அமைதி கொள் பார்வதி. உன் சகோதரனை சற்று பார். இது உன் சகோதரன் வேண்டுகோளாகும். மீண்டும் நீ சாந்த ரூபம் அடைய வேண்டும். கௌரியின் ஸ்வரூபத்தை அடைய வேண்டும். என் சுவாமி பெரும் சங்கடத்தில் உள்ளார். நாராயணா, தாங்கள் அங்கு நிற்க வேண்டாம். சுவாமி கூறுவதை கேளுங்கள். நாராயணா, இப்போது என்ன நிகழும் என்று தெரியவில்லை. இதற்கான பதிலை மகாதேவர் மட்டுமே கூற முடியும். மகாதேவா, அன்னை யார் கூறுவதையும் செவிமடுக்கவில்லை. அவரை அமைதி கொள்ளச் செய்வதற்கு மார்க்கமில்லையா? தாங்கள் இதற்கு அபயம் கூறுங்கள். மகாகாளியானவள் சாந்தம் அடைய வேண்டுமென்றால் ஒரு பதியின் கடமையை நான் செய்தே தீர வேண்டும். மகாகாலனால் மட்டுமே இது சாத்தியம்.
स्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवम् जटाकटाः संभ्रमं भ्रमं निलिप्पनिर्झरी विलोलविच्चवल्लरी विराजमानमूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाटपट्टपावके किशोरचन्द्रशेखरे नदी प्रतीक्षणं मम धराधरेन्द्रनन्दिनी विलासबन्धुबन्धुरस्फुरद्दिगन्तसन्तति प्रमोदमानमानसे करालभालपट्टिका धगद्धगद्धगज्ज्वलद्धनज्जयाहुतीकृत प्रचण्डपस्य सायके மகாதேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
அமைதி கொள்வாய் பார்வதி. கண்ணீர் விட அவசியமில்லை. உன்னை சாந்தமடைய செய்ய இந்த ஒரு மார்க்கமே இருந்தது. பதி பத்தினி உறவிற்குள் ஒருவர் கோபம் கொள்ளுகையில் ஒருவர் அமைதி கொண்டாக வேண்டும். அச்செயலையே நான் புரிந்தேன் பார்வதி.
நீ செய்ததில் எப்பிழையும் இல்லை பார்வதி. அவ்வாறு நடந்திருக்க வேண்டியது அவசியமாகும். கௌரி, என்னை காண்பாயாக. உங்கள் கண்ணெதிரே வரும் அருகதையை நான் இழந்து விட்டேன் மகாதேவா. அந்நிலையை நானே ஏற்படுத்தி விட்டேன். மக்கள் அனைவரும் உங்களுக்கு பூஜை செய்து உங்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் ஆராதனைக்குரிய உங்கள் மார்பில் பாதங்களை வைத்திருக்கிறேன். ஆனால் தாங்களோ இது அவசியம் என்கிறீர்கள். எனக்கு ஏன் இவ்வாறு தண்டனையை கொடுத்தீர்கள் மகாதேவா? ஏன்? அதற்கு அவசியம் ஏற்பட்டது கௌரி. இல்லையேல் இவ்வுலகம் உண்மையை உணர்ந்திருக்காது. சக்தி இல்லையே இந்த சிவனும் இல்லை. இந்த சக்தி தேவையா மகாதேவா? ஆராதனை செய்யும் பதியின் மார்பில் மிதிப்பதுதான் அந்த சக்தியா? என் வாழ்வில் எதை நான் சௌபாக்கியமாக கருதினேனோ இன்று அதே சௌபாக்கியத்தை நானே சங்கடப்படுத்தி விட்டேன். பார்வதியாக இருந்த போது என் மனதில் இந்த குரூரம் எழவில்லையே மகாதேவா. ஆனால் இன்று என் பதியை நான் நிந்தனை செய்து விட்டேன். பாவம் புரிந்து விட்டேன். பெண்ணானவள் தாயாக இருக்கலாம். கருணையின் வடிவானவள் அவள். தங்களுக்கான சந்தானத்தை தருபவள் பெண்தான். அவள் அழிப்பவளாக இருக்கக்கூடாது. இன்று நான் பெண்ணின் மரியாதையை இழந்து நிற்கிறேன் மகாதேவா. மரியாதையை இழந்து விட்டேன். நீ உன் மதிப்பை இழக்கவில்லை கௌரி. மாறாக உன் மதிப்பு அதிகரித்திருக்கிறது. பெண்ணானவள் மலர் என்பதையும் தாண்டி அவளின் சக்தி எல்லையில்லாதது என்பதை நீ உணர்த்தியிருக்கிறாய். நீ புரிந்த அச்செயலை கண்டு நான் பெருமிதம் கொள்கிறேன் பார்வதி. உன்னுடைய அந்த விஸ்வரூபமானது மற்றற்ற ஆனந்தத்தை எனக்கு அளித்தது. ஆனந்தமா? அன்று என் கனவில் வந்ததை நான் உங்களிடம் கூறினேனே. இன்று அதே ரூபத்தில் நான் தாங்கள் கஸ்தூரி சுகந்தத்தை வில்வ இலையின் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். அப்படி என்றால் அனைத்தையும் அறிந்திருந்தீர்களா மகாதேவா? நான் இவ்வாறு உருமாறுவேன் என்று அறிந்திருந்தீர்களா? ஏன் இந்த பாவத்தை புரியவிட்டீர்கள்? நான் யார் என்று கூறுங்கள்.
உண்மையை கூறுங்கள். எனது இந்த பிறப்பிற்கான காரணம் என்ன? எனக்கு இப்பொழுது தெரிந்தாக வேண்டும். தயை கூர்ந்து என்னிடத்தில் சத்தியம் உரையுங்கள். நீ யார் என்பதை அறிய வேண்டுமா பார்வதி? நீ ஆற்ற வேண்டியதை அறிய வேண்டுமா? நல்லது, வா என்னுடன். உன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள்.